எல்லோருக்கும் வணக்கம். பறந்து போ எங்கள் படம் தான். ராமோட எல்லா படமும் என் படம், என்னோட எல்லா படமும் ராமோட படம். ஸோ தனஞ்சய் சார், ஜூலை 4th எங்கள் 2 படம் ரிலீஸ் ஆகுது. ராமோட 3 BHKவும் சித்தார்த்தோட பறந்து போவும் ரிலீஸ் ஆகுது. ஸோ ரெண்டுமே ரொம்ப அழகான படங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். நான் வந்த வேலை ஃபஸ்ட் ஒரு பாடகனாக நான் வந்திருக்கேங்கிறதுனால நான் ஒரு பாடகனாக பேசிடுறேன். இன்னையோட விழா நாயகன் சந்தோஷ் தயாநிதி, ப்ரொடிஜியஸ் டேலண்ட். ராமோட ஒரு பாட்டு பண்ணாலே ஒரு மியூசிஷியனுக்கு, ஒரு லிரிசிஸ்ட்டுக்கு வந்து ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு ஒரு 3-4 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண அனுபவத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ராமோட 20 பாட்டு பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர் உனக்கு பரம்பீர் சக்கரவே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நீ உழைச்சிருக்க. தன்னை பற்றி யோசிக்காமல் இன்னொருத்தனுக்காக நீ வந்து லைஃபே பண்ணி வச்சிருக்க. ஐம் ஸோ ஹாப்பி யூ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சந்தோஷ். அண்ட் கார்கி இஸ் ஹியர். எஸ், த inimitable கார்கி. ஸோ அவர் வந்து இஸ் அ வேர்ட் ஸ்மித். அண்ட் கம்ப்யூட்டர் கீபோர்டில் இருக்கட்டும், கையில் பேனா இருக்கட்டும், எழுத ஆரம்பித்தார்னா நிற்காது பேனா. ஸோ அது இந்த படத்துக்கு ரொம்ப ஐ திங்க் ஒத்துழைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹீ இஸ் த அல்டிமேட் ஃபில்லர் ஆஃப் பேஜ் ஃபில்லிங் வித் கிரேட் வேர்ட்ஸ். அண்ட் நான் பறந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயும் பார்த்தேன். எனக்கு ராமோட எல்லா படங்களும் பார்த்த ஃபஸ்ட் மெமரி இருக்குது. பிகாஸ் ராமோட ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு புக்காக படிச்சிருவோம். அதுக்கப்புறம் எடுக்கிறப்போ அவர் எந்த படத்தையுமே ஈஸியாக முடிக்க மாட்டார். வெற்றி வேறு வந்துட்டாப்பில். இந்த சென்டிமெண்ட் கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன் 2 பேருக்கும். ஸோ வீவ் சீன் த ஃபில்ம் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். அண்ட் பறந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் ஒன்றா கேட்டேன், நிஜமாக நீ தான் எடுத்தியா இந்த படத்தைன்னு ராம கேட்டேன். பிகாஸ் அவ்வளோ சந்தோஷமான, லைட் ஹார்ட்டடான, ஜாலியான ஒரு படம் இந்த பறந்து போ. அது பேசிக்காக எவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வேக்சின் இருக்கும். ஸோ ராமுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஆழமாக யோசிச்சு, ரொம்ப ஹியூமனிட்டி பற்றிலாம் யோசிச்சு, அந்த ப்ராப்ளமுக்கு வேக்சின் வந்து சிவா. ஸோ எங்கேயுமே ராமோட அந்த சைடு வந்து இந்த படத்தில் எட்டி பார்க்காம ஐ திங்க் சிவா இந்த படத்தில் வந்ததுனால தான் அது நடக்க முடிஞ்சிருக்கு. ஸோ ராம நகைச்சுவை கலைஞனாகவும் சிவா ஒரு ட்ராமாட்டிக் ஆக்டராகவும் மாற்றின படம் இந்த பறந்து போ. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி யூ கைஸ் கேம் டுகெதர் ஃபார் திஸ் ஃபில்ம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ் எல்லாருமே எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர்ஸ். அண்ட் எங்களோட கம்பெனி ஆர்டிஸ்ட் அஞ்சலியும் இருக்காங்க இந்த படத்தில். ஏன்னா அவங்க ராமோட எல்லா படத்துலையுமே அவங்க வந்து ஒரு குட் லக் சாம்னு சொல்லலாம். ஷீல் பி தேர் ஆன் த பேப்பர். அந்த கேரக்டர் சரி இது அஞ்சலி தான் பண்ண போகிறாங்கன்னு படிக்கிறவே தெரிஞ்சிடும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் படத்துலேயே அந்த மாதிரி ஒரு தாக்கம் கொடுத்த ஒரு கேரக்டர். வி கேன் நெவர் ஃபர்கெட் கட்டுறது தமிழ். அண்ட் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் யூ ஆஸ் அன் ஆக்டர். யூ நோ தட். அவங்களும் தமிழில் நடித்தாலும் தெலுங்கில் நடித்தாலும் எல்லாத்தையும் ஓன் பண்ணிட்டு ஒரு கம்மிங் அவுட் ஆஃப் த ஸ்க்ரீன் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் வி ஹேவ் இன் திஸ் கண்ட்ரி. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி தட் இந்த படத்துலையும் ஹீஸ் மேனேஜ் டு கெட் யூ இன் திஸ் ஃபில்ம் ஆல்சோ. தட்ஸ் ட்ரூ. பட் இந்த படத்தோட பிக் சர்ப்ரைசஸ் 3 பேர் இருக்காங்க. அவங்கள ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு நான் வரேன். பிகாஸ் அந்த 3 பேர் நம்மளோட இண்டஸ்ட்ரி, நம்மளோட ஆடியன்ஸுக்கு ஒரு புது அனுபவம். ஸ்டார்டிங் வித் திஸ் லவ்லி டேலண்ட் மித்துல். என்ன இருக்கான்? ஐம் கமிங் அந்த சின்ன பையன் நடிச்சிருப்பான். அவர் பிஸியாக இருக்கார். அடுத்த படம் அவங்க கால் ஷீட்க்கு பற்றி பேசிகிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் மித்துல் இஸ் சச் அ லவ். இருக்கான். ஹாய் மித்துல். அங்கேருந்து ஹாய் சொல்கிறா போந்த. ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் ஃபில்ம் இஸ் ஒரு இன்ஹிபிஷனே இல்லாமல் ரொம்ப ஒரு ஈஸி. அவரோட ப்ரீதிங் இப்போ எப்படி ஒரு பார்த்தீங்களா என்ன கான்ஃபிடென்ஸில் இருக்கான் பாருங்கள். இந்த கான்ஃபிடென்ஸ் படம் ஃபுல்லாக அன்புங்கிற கேரக்டரில் அவர் காமிச்சிருக்காரு. ஐ லவ் யுவர் பர்ஃபார்மன்ஸ் மித்துல். ஐ கான்ட் வெயிட் டு சி மோர் ஒர்க் ஆஃப் யோர்ஸ். பட் அதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்தோடனே மித்துல் என்ன பேச போகிறேன், இந்த ஸ்டேஜ் ஃபங்க்ஷனில் எல்லோரும் நிறைய பேசுவாங்க, நான் வந்து கோடம்பாக்கம் ரூல்ஸ் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவன் இல்லை நான் ரஃப்பாக பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா. ரஃப்பானா டாப்பிக்காவா? பேசிக்காக படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் நான் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து படத்தில் வந்து ராம் சருக்கும் எனக்கும் இன்ட்ராக்ஷன். என்னடா மீடியா அட்வைசர் மாதிரி பேசுகிற அதுக்குள்ள. பட் ஹீஸ் ஸோ குவிக். அண்ட் வாட் ஹீஸ் டன் இன் த ஃபில்ம், ஹீஸ் கெப்ட் சிவா ஆன் ஹிஸ் டோஸ் லிட்ரலி த்ரூ அவுட் த ஃபில்ம். அண்ட் ஐ திங்க் சிவாவோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ ஆர்கானிக்காக வரத்துக்கு ஒரு காரணம் ஐ திங்க் மித்துல் ஆல்சோ. ஏன்னா மித்துலும் சிவா 2 பேருமே என்ன நடிக்கிறாங்கன்னு யோசிக்காமல் நடித்த மாதிரி தான் எப்போவுமே இருந்தது. பட் கங்க்ராட்ஸ் மித்துல். அண்ட் கிரேஸ் இஸ் சச் அன் அமேசிங் ஆக்ட்ரஸுங்க. இந்த கிரேஸ் ஆண்டனி நான் ராமோட ஃபஸ்ட் டைம் பிஃபோர் டபுள் பாசிட்டிவ் ஸ்டேஜில் ஒரு படம் பார்க்குறப்போ
யாருங்க இந்த அக்கா, ஏங்க இப்படி பின்னுறாங்க, எப்படிங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் இருக்கும் படத்தில். அட் த சேம் டைம் அவங்கள ஃபோன் பேசுகிற சீன்ஸாக இருக்கட்டும். ஐ திங்க் யூர் பிரில்லியன்ட் ஆக்டர் அண்ட் வெல்கம் டு தமிழ் சினிமா. நீங்கள் நிறைய தமிழ் படங்கள் பண்ணணும். அண்ட் அவரோட ஹஸ்பண்டாக வந்து அஜு வர்கீஸ் பண்ணியிருக்காரு. அவர் செம்ம ஆக்டருங்க. அவர் நீங்கள் இந்த படத்தில் பாருங்கள். அவர் ரொம்ப ஈஸியாக எந்த ரோல் வேணாலும் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல நடிகர். அண்ட் இந்த படத்தில் ஐ திங்க் ஐ எம் ஸோ ஹாப்பி டு see you in a தமிழ் ஃபில்ம். ஏட்டா இது பொழிக்கும் இல்லை? ஸோ we have to do more and more films with you in Tamil. Thank you for doing this film with us. And now coming to the main performance in the film. Shiva is brilliant in this movie. எவ்ரி சீன் அவர் புரிஞ்சுக்கிற அவன் சொல்லிக்கலாம்ல, இல்லை ரொம்ப அந்த அகில உலகெல்லாம் சொல்லி எனக்கே ப்ரெஷர் போட்டாங்க. நானே வந்து திரு அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறேன். ஒன்றை பார்த்து துருன்னே இருக்கலாம். சரி, கொஞ்சம் உண்மைகள் பேசுகிறேன். அவர் ரொம்ப வளர்ந்த கலைஞனா இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்காரு. பட் எனக்கு சிவாவை 22 வருஷமாக தெரியும். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு டேலண்ட், ஒரு அன்அஸ்யூமிங் நேச்சர், எப்போ என்ன சொல்ல போகிறார், என்ன பண்ண போகிறாருன்னு யாராலுமே அவருக்கே தெரியாதுங்கிறதுனால யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஐ திங்க் ஹீஸ் brought a lot of honesty as a husband, as a father. அண்ட் முக்கியமாக ராம் கூப்பிட்டு அவ்வளோ தைரியமாட உனக்கு ராம் படத்தில் நான் வரேன்னு சொல்லிட்டு நடிக்க போயிட்டு, அது ஐ திங்க் ராம் அந்த அவசர முடிவுக்கு வந்து ஒரு 2 years அவருக்கு நல்ல பாடம் எடுத்திருக்காரு. ஸோ பறந்து போ வந்து ராம் எல்லாருக்காகவும் எடுத்த பாடம் கிடையாது, இது ஒரு ஹாப்பி படம். அண்ட் அந்த படத்தில் வந்து சிவா கேரக்டராக இருக்கட்டும், கிரேஸோட கேரக்டராக இருக்கட்டும், மித்துலோட கேரக்டராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்களோட லைஃப் பற்றி கற்றுக்குறாங்க. அவங்க த்ரூவாக நம்ம வாழ்க்கையை பற்றி, ஒரு குடும்பத்தை பற்றி, ஒரு ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம கற்றுக்குறோம். அண்ட் ஐ திங்க் சிவா ராமுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு, ராம் சிவாக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டு த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் திஸ் ஃபில்ம், யூ ஹாவ் மை பெஸ்ட் விஷஸ். ஏகா இருக்கானா, டிஓபி ஏகாம்பரம் இஸ் டன் அ லவ்லி ஜாப். I'm so happy you worked on this film with Ram. And PC sir is here. PC sir, so good to see you. We're all massive fans and students of this man. So எங்க எல்லாருக்கும் நீங்கள் இங்கே வந்ததே ஒரு ரொம்ப பெரிய விஷயம். Thank you so much for coming, PC sir. இந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு இவ்வளோ நல்லா நடந்திருக்குன்னா அது ராம்காக, ராம்னால. அண்ட் ராம்னாலன்னு சொன்னாலே 2 பேர் உங்களுக்கு கூட வந்துடும். அதில் முக்கியமான ஒரு பேர் செல்வம், மாரி செல்வராஜ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் செல்வம் ஃபார் பீயிங் த சோல்ஜர் தட் யூ ஆர். எங்கள் எல்லாருக்கும் இவ்வளோ ராம்காக பண்ணணும்னு ஆசை. ஆனால் எவ்ரி டைம் நீங்கள் தான் பண்ணுறீங்க. பட் ப்ளீஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. நாங்கள் இன்னும் முயற்சி செய்வோம், ஆசைப்படுவோம். பட் ஐ எம் ஸோ கிளாட் யூ ஆர் தேர். ஐ வாண்ட் டு விஷ் த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் திஸ் ஃபில்ம், JKS Brothers, 7 தான் அந்த குரூப், அண்ட் Romeo Pictures for bringing this film on July 4th to theaters. And I want to congratulate Krishan Kutti and Sabri and Pradeep Milroy for backing this film from Hotstar. It's really important that films get seen everywhere on screens of all sizes. And Ram is a creator. His films need to be seen, heard, read and experienced. And I'm really glad that he's making films outside of his comfort zone. போன ஃபங்க்ஷன்லேயும் சொன்னது தான், ராம் இந்த பூலாம் வாடுறதுக்குள்ளே அடுத்த படம் எடுங்க ப்ளீஸ். நீங்கள் பார்த்தியா, ஃபேக்கான பூன்ட்டான் அவன். சூரிய காந்தி இஸ் ஃபார் லெஜெண்ட்ஸ், அந்த மாதிரி தான் சிவா. பட் ப்ளீஸ் ராம், ப்ளீஸ் இன்க்ரீஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் யுவர் பிரில்லியன்ஸ். ப்ளீஸ் இன்க்ரீஸ் த டைமிங் ஆஃப் யுவர் எக்ஸலன்ஸ். அண்ட் ப்ளீஸ் கம் டு மீ வித் மோர் டபுள் பாசிட்டிவ்ஸ். இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு 6 மாதத்துக்கு ஒரு படத்தோடு வாங்க. வெற்றி உங்களுக்கும் இதே தான் இருந்தோம். அண்ட் தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் திஸ் பியூட்டிஃபுல் ஃபில்ம். July 4th எங்கள் 2 படத்தையும் பாருங்கள். ராமோட 3 BHK, சித்தார்த்தோட பறந்து போ. we're waiting for you in theaters. I hope you'll show us lots of love. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். பறந்து போ படத்தை பார்த்த ஒரு சாமானியனா என்னுடைய வாக்குமூலத்தை வழங்குறதுக்காக இங்கே வந்திருக்கேன். தலையில் ஒரு மஞ்சள் கலர் தொப்பி வச்சு நானும் இந்த சூரியகாந்தி பூ போலே மாறிடுவேன்னு நினைக்கிறேன். ஒரு சூரியகாந்தின் தண்டு போல வந்து 2 தடவை இந்த படத்துடைய ப்ரிவியூவை நான் பார்த்துருக்கேன். அந்த வாய்ப்பை கொடுத்த ராம் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னு நான் கடமைப்பட்டிருக்கேன். படத்துடைய வசனங்கள், படத்துடைய காட்சிகள் எதையும் சொல்லி ஸ்பாய்லர் ஆக்காமல் இந்த படம் என்ன செய்யும்னு சொல்லணும்னு ரொம்ப பெரிய ஆசையாயிடுச்சு. ரொம்ப இறுக்கமாக இருந்து இரும்பாய் மாறி போன உங்கள் இதயங்களில் ஒரு பறவையின் இறகு கொண்டு வருடுற வேலையை பறந்து போ செய்யும் நான் நம்புகிறேன்.
ஒரு சாதாரண வாழ்க்கையிலிருந்து அசாதாரண வாழ்க்கைக்கு, ஆர்டினரி லைஃப்ல இருந்து எக்ஸ்ட்ராடினரி லைஃபுக்கு வேகமா இயங்கிக்கிட்டு இருக்க நம்ம யதார்த்த வாழ்வின் இனிமைகளை மறந்துட்டோம்ல. நம்மளை தோல்ல தட்டி பாஸ் இதை பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்ற வேலையை பறந்து போ பண்ணும் நான் நம்புறேன். இன்னும் கூட சொல்லணும்னா, கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி வேகமா ஓடிக்கிட்டு இருக்க நம்ம பக்கத்துல நம்ம காதோரமா வந்து காதலி அல்லது காதலனுடைய குரல்ல ரொம்ப சிரமப்படாத, லைஃப் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை ஆறுதல் படுத்தி ஆசுவாசப்படுத்தி உச்சிந்தலையில் ஒரு முத்தம் கொடுத்து ஒரு ஓரமாக உட்கார வச்சு மூச்சு வாங்க வைக்கிற வேலையை பறந்து போ பண்ணோம். இன்னும் அவங்களுக்கு எளிமையாக சொல்லணும்னா, இப்போ நான் சொன்னது போல கடுமையான உதாரணங்கள்லாம் இல்லாமல் நாமுத்துக்குமாரனுடைய கவிதைகளை போல பறந்து போ அப்படின்னு சொல்லி உங்களை பறந்து போக வைக்கிற வேலையை இந்த படம் பண்ணிடும். ராம் சார் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜென்சி ஜெனரேஷனையும் அவங்கள புரிஞ்சிக்க முடியாம கெஞ்சிக்கிட்டே திரியிற மற்ற ஜெனரேஷனையும் கூப்பிட்டு 2 பேருக்கு நடுவில் இருக்கிற பாலத்தில் ஒரு சூரியகாந்தி பூவை நட்டு வச்சு, நீங்க வா உன் பூ 30 வருஷம் முன்னாடி முத்தி போயிருச்சு, உண்மைதான், உன் இப்போதான் பூத்து இருக்கு, 2 ஆனா சூரியகாந்தி தான் அப்படின்னு அந்த இடைவெளியை ரொம்ப சுருக்கி அப்பா அம்மாவை இன்னொரு பக்கம் கூப்பிட்டு, குழந்தைகள் தான் உலகம்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்கல்ல, குழந்தைகளுக்கு ஒரு உலகம் இருக்கு, அதை போய் பாருங்கன்னு மண்டையில லேசா செல்லமா ஒரு கொட்டு வச்சிருக்காங்க. இந்த படம் ஏன் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நெருக்கமாயிரும் நான் நினைக்கிறேன்னா, இன்னைக்கு கல்யாண வீட்டில் கூட இந்த ட்ரோன் கேமராலாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு திரைப்படம் தொடங்கும் போது ட்ரோன் ஷாட்டோட தான் தொடங்குது. இந்த ட்ரோன் பார்க்கும்போது யார் ரொம்ப பரவசமாயிரோம்னா, அதே மக்கள் தான், அதே வீடு தான், அதே இடம் தான், நம்ம வீட்டு இடம் தான். ஆனால் அதை இந்த ஈகிள் வியூன்னு சொல்கிற இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு கோணத்திலேருந்து பார்க்குறப்போ ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிரும்ல. இதுதான் பறந்து போல நீங்கள் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்கள், அஞ்சலி மேடம், எல்லாருமே நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டையும் பார்க்கும்போது இல்லை ராம் சார்லாம் பார்க்கறது கடந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த படத்தில் எப்படி ஒரு ட்ரோன் வியூவில் நம்ம பார்த்ததை வேற ஒரு கோணத்தில் பார்த்தோமோ, அப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்காத வேற ஒரு கோணத்துல இருந்து இந்த படம் உங்களுக்கு காட்டும். அது உங்களுக்கு மிக நிச்சயமாக பிடிச்சி அது கூட ஒன்ற ஆரம்பிச்சிருவீங்க. இந்த படத்தில் நிறைய கோமாளித்தனங்கள் இருக்கலாம். படம் பார்க்கும்போது நீங்களே கோமாளியாக மாறிடுவீங்க. படத்தில் ஐயோ நடக்க போதே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ நடக்கவே இல்லையே அப்படின்னு திடீர்னு யோசிப்பீங்க. எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்னு நினைப்பீங்க, ஆகா இது தெரியாமல் போயிருச்சு அப்படின்னு யோசிப்பீங்க. படத்தில் வர்ற மைனா, எம்பரர், குருவி, படத்தில் இருக்கிற அம்மா அப்பா தாத்தா பாட்டி, இப்படி அங்கங்கே இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்த மனிதர்கள் ரிலேட் பண்ணி தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிக்க வைக்கும். ஒரு கட்டத்தில் நீங்களே ஒத்துக்குருவீங்க, ஆமாம் நம்மளும் சாத்தான் தான் பொருளுக்கே அப்படின்னு. அப்புறம் மனசுக்குள்ள பரவாயில்ல, சாத்தானா இருந்தாலும் நமக்குள்ளே இத்தினூண்டு தேவதை இருக்கு அப்படின்னு நீங்க சிரிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த படம் கடைசியா உங்களை நிறைய சிரிக்க வைக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சமா சிந்திக்க வைக்கும். நம்ம தேவைன்னு நினைக்கிற எல்லா தேவைகளும் நமக்கு தேவைதானாங்கிற தேவையான கேள்வியை ராம் சார் எழுப்பியிருக்கிறாங்க. இந்த ஊர்ல ஒரு கதை சொல்லுவாங்க, என்னன்னா ஒரு தென்னை கொண்டானா வீட்டில் புதுசா திடீர் பணக்காரனாகி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு இது பூரா வாங்கிட்டு திண்ணையில் படுத்திருந்தானா. ஏன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வெளியே படுத்திருக்கேன், வைக்க இடமில்ல மாப்பிள்ள தான் வெளியே படுத்திருக்கேன் அப்படின்னா, தேவைகளுக்காக நம்மளா இல்லை நமக்காக தேவைகளா அப்படிங்கிற தேவையான கேள்வியை ராம் சார் எழுப்பி இருக்கிறாங்க. காதலித்து கொண்டிருப்பவர்கள், காதலை கொன்று கொண்டிருப்பவர்கள், காதலுக்காக காத்திருப்பவர்கள் எல்லோருக்கும் பிடித்த கிரஷ்ஷா பறந்து போயிருக்கும் நான் நம்புறேன். கல்யாணம் ஆகி 10 வருடம் ஆனவங்க, அதை நெருங்க இருக்கிறவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, ஆக போறவங்க, எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா அப்படின்னு ஏங்குறவங்க, எனக்கெல்லாம் கல்யாணம் வேணான்னு எதுக்குறவங்க எல்லாருடைய திருமண அழைப்புகளையும் நீங்க ராம் சாருக்கு அனுப்பாத போதிலும் அவருடைய திருமண பரிசு உங்க எல்லாருக்கும் ஜூலை 4ஆம் தேதி வரப்போகுது. அந்த திருமண பரிசை பெற்று உங்க வாழ்க்கையை இன்னும் இன்பமயமா நீங்க மாத்துறதுக்கு என்னுடைய வாழ்த்துகள். அந்த பரிசை வாங்கிட்டு வெளியே வரும்போது என்னை மாதிரி பரிதாம ஒரு தம்பி மைக்கும் கேமரா வச்சு நிற்பேன், அவன்கிட்ட உங்க ரிட்டன் கிஃப்டான அந்த கமெண்ட்ஸை மறக்காம சொல்லிருங்க. ஜூலை 4 உங்க வாழ்க்கை இன்னும் இன்பமாயிட்டு அப்படியே அந்த குடும்பத்தை கூட்டிட்டு 3 BHK குடி புகிற முடிஞ்சா உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி.